ஸோ இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதனால் பொறுமையாக உட்காந்து கேளுங்க. ரைட்டா? இந்த ஒன் டே கிளாஸ் நடக்கும். அதாவது இந்த பெரிய பெரிய ஸ்பிரிச்சுவல் குருஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, பெரிய பெரிய ஃபவுண்டேஷன் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் குருஸ் வந்து ஒன் டே கிளாஸ் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. அதாவது உங்களை நேரில் வர வச்சு உங்களை குண்டலினி எழுப்புறேன், மூன்றாம் கண்ணை திறக்க வைக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி உங்களை ஒன் டே கிளாஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஆல்ரெடி காசு வாங்கிட்டு இந்த ஒன் டே கிளாஸ்க்கு கூப்பிடுவாங்க. இங்கே நடக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஸ்கேமை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ தெளிவாக கேளுங்க. இனிமேட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு எங்கேயும் போய் ஏமாந்துட்டு இருக்காதீங்க. ரைட்டா? ஸோ பேசிக்காக இந்த மாதிரியான ஸ்கேம் நடக்கிற இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 90% ஆஃப் தெம் ஆர் ஸ்கேமிங். எல்லாருமே ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நேரில் கூப்பிட்டாலே அவங்க ஸ்கேம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதான் நடக்குதுங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த மாதிரி காசு வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போவீங்க. கரெக்டாக? உள்ளே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டு போடுவாங்க. எதுக்கு இந்த பாட்டு போட்டு அப்படியே மைண்டை காம் டவுன் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லாக. உள்ளே போனீங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். சென்டெல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க. சென்டெல்லாம் எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஸ்மெல் இருந்ததுன்னா மைண்டு காம் டவுன் ஆகும். பின்னாடி பேக்ரவுண்டு மியூசிக் வந்து ஒரு மாதிரி மெடிடேட்டிவ் மியூசிக்காக போடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வெளியில் உள்ளே வந்திருக்கீங்க இல்லையா, உங்கள் ஹார்ட் வந்து ஸ்பீடாக துடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த ஹார்ட் ஸ்பீடாக துடிச்சிருந்ததுன்னா ரத்த ஓட்ட ஃபாஸ்ட்டாக போகும். மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ உங்களை ஏமாத்துறது கஷ்டமாயிடும். ஸோ உங்களை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டை வந்து காம் டவுன் பண்ணணும். காம் டவுன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இந்த சென்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த காம் டவுன் பண்ணுறதுக்காக தான் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் சாஃப்ட் மியூசிக் போடுவாங்க, இல்லை மெடிடேட்டிவ் மியூசிக் போடுவாங்க. ஸோ இது போட்டாச்சுன்னா உங்கள் மைண்டு காம் டவுன் ஆகிடும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனோடனே காம் டவுன் பண்ண வைப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடுக்கை அடிப்பாங்க, இல்லைனா வந்து இந்த மோள சவுண்டு போடுவாங்க. உங்களை அப்படியே சேர்ந்து வைப் பண்ண வைப்பாங்க. வைப் பண்ண வச்சு உள்ளே இருக்கக்கூடிய மைண்டை, நியூரல் சிஸ்டத்தை காம் டவுன் பண்ண வச்சுருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன். அதாவது நீங்கள் அந்த இடத்துக்கு போய் உட்காந்ததுக்கு அப்புறமா, இந்த குருவை பற்றி உனக்கு தெரியுமா? இவர் வந்து சிவனை நேரில் பார்த்தவர், மகாவதார பட்ஜியை நேரில் பார்த்தவர், இவர் வந்து அகஸ்தியர்கிட்ட வந்து நேரடியாகவே தீட்சை வாங்கினவருன்ற மாதிரி உங்களை பிரமிக்க வைப்பாங்க. எதுக்கு இந்த பிரமிக்க வைக்கிறாங்க தெரியுமா? உங்களோட மைண்டில் உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு வந்து நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஏன்னா மனிதனோட இயல்பே அப்படிதான். தன்னை மீறி ஒரு சக்தி இருக்கு, தன்னால அதை அடைய முடியாதுன்னு எப்போ உங்களுக்கு தோணுதோ, அது அடுத்த செகண்ட் நீங்க அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. மனித இயல்பே அது அப்படிதான். இந்த சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த சைக்காலஜியை வச்சு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவது, பிரமிக்க வைக்கிறாங்க. நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும் தெரியுமான்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஜென்யூனா இருக்கிறவங்க இது எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஜென்யூனா இருக்கவங்க பண்ற வேலை இதுதான். இந்த அறகுறைங்களும் ஃப்ராட் வேலை பண்றவங்க தான் நான் வந்து அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் கதை சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது இன்ட்ரோடக்ஷன். மூணாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிலாசபி பேசுவாங்க. ஓகேவா? ஸோ எடுத்தோடனே எந்த ஃபிலாசபி திரும்ப போவாங்க. எடுத்தோடனே என்னன்னா, இது 2 விதமாக வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கருணையை பற்றி பேசுவாங்க. கருணை தான் எல்லாம், கடவுள் கருணையாக தான் இருக்கு. கடவுள்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமே இந்த கருணையில தான் இயங்கிட்டு இருக்குன்ற மாதிரி பேசுவாங்க. இதை எதுக்கு பேசுறாங்க தெரியுமா? உங்ககிட்ட இருந்து காசு போடுங்க. ஏன்னா இப்போ மைண்டை காம் டவுன் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது உங்களை பிரமிக்கவும் வச்சுட்டாங்க. இப்போ மூணாவது கருணைன்ற விதையை உங்களுக்குள்ள போடுறாங்க. இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த கிளாஸை முடிச்சுட்டு வெளியே போயிடுறீங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் எனக்கு வருமானம் கிடையாது. இப்போ எனக்கு வருமானம் வரணும்னா நான் உங்ககிட்ட இருந்து எப்படியாவது காசை பிடுங்கணும். எப்படி பிடுங்குவேன்? யோசிங்க. உங்களை வந்து கருணைன்னு சொல்ல வச்சுட்டேன். கருணைன்னு என்ன? மற்றவனுக்கு கொடுக்கணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நாங்கள் பாருங்க, நான் வந்து அன்னதானம் போட போகிறேன், எனக்கு அன்னதானம் போட காசு வேணும், அதனால எனக்கு காசை கொடுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கணும். அப்படின்னா உங்களுக்கு கருணை இருக்கணும். கரெக்டாக? கருணை தான் நீங்கள் எனக்கு தருவீங்க. ஏன்னா அப்போ தானே நான் பிழைக்க முடியும். என்னோட வயத்தை நிரப்பத்துக்கு நீங்கள் எனக்கு காசு கொடுத்தா தானே எனக்கு நிறையும். ஸோ ஒரு பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன், உங்களோட மைண்டுக்குள்ள கருணையை விதைக்கிறேன். கருணை தான் எல்லாம், கடவுள் கருணையாக தான் இருக்காரு அப்படின்னு நான் உங்களுக்குள்ள பொய்யான நம்பிக்கைகளை விதைக்கிறேன். இப்படி விதைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் டொனேஷன் கேட்டோடனே நீங்கள் டொனேஷன் கொடுத்துருவீங்க. ஓகே, எனக்கு 1000 ரூபாய்க்கு டொனேஷன் வரும். நான் 100 ரூபாய்க்கு சோறு போட்டு மீதி 90 ரூபாவை ஆட்டையை போட்டுருவேன். இதுதான் இங்கே வெளியே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்கேமை தான் எல்லாரும் எக்கச்சக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் தான் உண்மையான கதையை ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கருணையை சொல்லி திருடுறவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணும் போது அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், கடவுள் தரிசனம் கிடைக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு உங்களை ஏமாத்துவாங்க. இந்த ஏமாத்துறது எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரியான விஷயங்களை உங்க மைண்டுக்குள்ள போட்டுருவாங்க. அதாவது நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்க அகஸ்தியரை பார்ப்பீங்க, இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே போகர் உங்களை வழி நடத்துவார், இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது சிவபெருமான் காட்சி தருவாருன்ற மாதிரி உங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இது ஏன் ஃபிக்ஸ் பண்றாங்கன்றத நான் லேட்டர் பீரியட்ல சொல்றேன்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த இந்த ஃபிக்ஸிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஃபிக்ஸ் பண்றது தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது டிசைட் பண்ணும். சீரியஸா சொல்றேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்க மைண்ட ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா? இங்க ஃபிக்ஸ் பண்றது தான் இந்த ஒன் டே கிளாஸ் முடியும்போது உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த கருணையை பத்தி பேசிட்டாங்க. இந்த ப்ராசஸ் பண்றது மூலமா உனக்கு என்னென்னலாம் கிடைக்கும், சிவபெருமான் காட்சி தருவான்ற மாதிரி உங்களை பிரமிக்க வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஆவாகனம் பண்ணுவேன் அப்படின்வாங்க. அதாவது இந்த இந்த ஒன் டே கிளாஸ்ல நீங்க இருக்கும்போது, நான் வந்து வராகி தேவியை வந்து அந்த எனர்ஜியை உள்ளே எடுக்க போறேன். நான் முருகரோட எனர்ஜியை உள்ளே எடுக்க போறேன். அகஸ்தியரோட எனர்ஜியை உள்ளே எடுத்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன் அப்படின்னு கதை சொல்லுவானுங்க. ஓகேவா? எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். நீங்களே ஒரு அறகுறை. இந்த மாதிரியான குருன்னு சொல்லிட்டு இருக்கவனுங்களே முதல்ல அறகுறை. ஓகேவா? வராகி, பைரவர், முருகர் அவங்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டு இருக்கிறவங்க. இந்த அறகுறை சொல்லி அவங்க எனர்ஜியை உள்ள தர போறாங்க. உங்களுக்கு உண்மையிலே என்ன, நீங்க மனசால கேளுங்க. அவங்க தாராளமா வந்து பிச்சை போடுவாங்க. தாராளமா பிச்சை தான் நான் சொல்லணும். அது வந்து அருள்னு சொல்லவே மாட்டாங்க. அது பிச்சை. அவங்களோட கருணை அது. அது அவங்களோட கருணை. இந்த மாதிரியான குருன்ற பேர்ல நடுவில் உட்காந்துட்டு இருக்க தற்குறிங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க தான் என்னமோ வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி மாதிரியும், மற்றவங்க தான் என்னமோ ஏதோ சாபம் பெற்றவங்க மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க மனசால கேளுங்க, முருகர் அருள் செய்வார். நீங்க மனசால கேளுங்க, வராகி அருள் செய்வாங்க. ஓகேவா? இவங்க யாரு நடுவில்ன்னு கேட்குறேன். இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல? என்னமோ இவங்க பெரிய ஆள் மாதிரியும் நீங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் கதை சொல்லிட்டு இருப்பானுங்க. ஸோ அதனால இவங்க நம்பிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி ஆவாகனம் பண்றேன் அப்படின்வாங்க. இந்த ஆவாகனம் பண்றது அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து என்னன்னா, உங்க மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான். அதாவது இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்க தலையில ஒன்று சுரக்கும். ஒரு விதமான கெமிக்கல் வந்து சுரக்கும். இந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திடும். நீங்க எதை கற்பனை பண்றீங்களோ, நீங்க கற்பனை பண்ற அந்த விஷயத்த உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் நம்ம தலையில இருக்கு. இந்த கெமிக்கலை சுரக்க வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த ஒன் டே கிளாஸ் சக்சஸ்ன்னு அர்த்தம். இந்த வெற்றி நடக்கல அப்படின்னா அந்த ஒன் டே கிளாஸ் அவங்களுக்கு வேலைக்கு ஆகணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எல்லாரோட எம் எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கேம் பண்றவங்க எல்லாரோட எம் எங்க இருக்குன்னா, அந்த ஒரு கெமிக்கல் சுரக்க வைக்கிறதுல மட்டும்தான் இருக்கும். ஓகே. சில பேர் தெரிஞ்சு பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல் தான் சுரக்குன்னு தெரிஞ்சு பண்ணுவாங்க. சில பேர் தெரியாம இப்போ ஸ்கேம் பண்ணுவாங்க. பட் அது ஸ்கேம் தான். ஓகே. இந்த மாதிரி நேரில் கூப்பிட்டு நெத்தில கை வைக்கிறேன், முதுகுல கோடு போடுறது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கேம் தான். சரி, மேட்ருக்கு வருவோம். ஸோ இந்த வராகி ஆவாகனம் பண்ணுறேன், பைரவர் ஆவாகனம் பண்ணுறேன், இவங்க எனர்ஜியை வச்சு நான் உங்களோட சாபத்தை போக்குறேன், கர்மத்தை போக்குறேன், கிரக சூழ்நிலைகளை போக்குறேன் அப்படின்றதெல்லாம் சுத்த ஸ்கேம். இவங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. இவங்களுக்கு அந்த பவரும் கிடையாது. ஓகே. இது உண்மையிலேயே பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கவங்க தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். இவங்களாம் தேர மாட்டாங்க. இவங்க வாய்ப்பே கிடையாது. ஓகே. இவங்களால மேக்ஸிமம் என்ன சொல்ல முடியும்னா, இந்த பிரச்சனை இருக்கா, இந்த கோவிலுக்கு போ, இதுதான் நீங்க பண்ண முடியுமே தவிர, இவங்க உங்களோட சாபத்தை போக்குவாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஓகே. ஸோ அதனால தயவு செஞ்சு போய் ஏமாந்துட்டு இருக்காதீங்க. ஜென்யூனா இருக்கிறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்க பார்க்கக்கூடிய பெரும்பாலான பேர் ஃப்ராடாக தான் இருப்பாங்க. ஓகே. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த இடத்துக்கு போனேன் எனக்கு சரியாச்சு அப்படின்வாங்க. சரியா இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, நீங்க அங்கே போய் தான் சரியாகணுன்றது உங்களோட விதியா இருந்திருக்கலாம். 2வது, உங்களோட நம்பிக்கை அந்த விஷயத்த வந்து நடத்தி கொடுத்துருக்கலாம். ஸோ இது 2 தான் காரணமா இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆவாகனம் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சரில் சுட்டி டிவியில் போடுவாங்க. அந்த தாத்தா வந்து ஊபோ கை போபிசா போபிசான்னு ஒரு மந்திரத்தை அதே மாதிரி இவங்களும் மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மந்திரம் என்ன தெரியுமா? நம சிவாய சிவாய நம சிவாய, இந்த மாதிரியான மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அக்கா சில பேர் ஓம் சாண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த ஓம் சாண்டிங் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுடைய உள்ளுறுப்புகள் இருக்கு இல்லையா, இந்த உள்ளுறுப்புகளை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். நான் சொல்லிட்டே தான் பண்ணுவேன். நான் இந்த மந்திரம் சொன்னால் இது நடத்துகிறோம் அது நடத்துகிறோம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்ஸால உள்ளுறுப்புகள் ஆக்டிவேட் ஆகும். இதுக்காக தான் நான் ஓம் சாண்டிங்கை யூஸ் பண்ணுவேன். ஆனால் வெளியே இருக்கிற ஃப்ராட் பசங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஓம் சாண்டிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த நம சிவாய என்ற மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வைப்ரேஷன் உங்க உள்ளுக்குள்ள போகும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிரேனியல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட வர்ம புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இந்த வர்ம புள்ளிகளை தொடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஜிவ்வுன்னு பரவச நிலை, எனர்ஜி அடிச்சு தூக்கும், கையெல்லாம் பயங்கரமா ஓத்துரும், எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும், ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் நடக்கும், அப்படியே ஒரு போதை நிலை ஏற்படும். இது எல்லாமே எதுனாலனா இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கிரேனியல் நர்வ்ஸ்ன்னு சொல்றது ஆக்டிவேட் ஆச்சுன்னா இது எல்லா சிம்டம்ஸும் இருக்கும். ஆனா இது தெரியாத மக்கள் என்ன நம்பிடுவாங்க அப்படின்னா, ஓகே இந்த மாதிரியான ஜிப்புன்னு இழுக்குது, ஸோ அதனால ஆவாகனம் பண்ண பைரவர் தான், ஆவாகனம் பண்ண வராகி தான் எனக்குள்ள வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு
உட்காந்துட்டு இருக்கவங்க நம்பிடுவாங்க. ஆனா இது அவங்க பண்றதே கிடையாது. இது உங்க உடம்பு பண்ற வேலை. இந்த மாதிரியான ஜிவ்வுன்னு இழுக்கிறது, இந்த ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு, பட்டுன்னு அடிச்சு தூக்குறது, இந்த கண்ணுக்கு முன்னாடி ஒளி தெரியுது, எல்லாமே இந்த கிரேனியல் நர்வ்ஸோட வேலை தான். ஸோ இந்த கிரேனியல் நர்வ்ஸ் உங்க உடம்புல பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இவனுங்க வந்து என்ன பண்றானுங்க அப்படின்னா, ஒரு ஸ்கேமா கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. கேட்டா வந்து வராகி பண்ண வேலை, பைரவர் பண்ண வேலை, முருகர் பண்ண வேலை, அகஸ்தியர் பண்ண வேலை, எல்லா சித்திரங்களையும் ஒரு சித்திர கூட விட்டுருக்க மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க ஸ்கேம் பண்ணணும். ஸோ எல்லா பெரிய ஆளுங்களும் கூப்பிட்டுருவானுங்க உள்ள. ஆனா உண்மையிலேயே அங்க யாராவது இருக்காங்கன்னு கேட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை மட்டும்தான் ஏற்படுத்துவாங்க. இந்த காமிங்கான மைண்டை போட்டு பக்கத்துல ஏதாவது நெருப்பு கொளுத்தி விட்டுட்டு ஒரு சின்ன பாத்திரத்துல நெருப்பு கொளுத்தி விட்டுருவாங்க. கேட்டால் அதை பாருன்னுவாங்க. பார்த்தனா உள்ள வந்து நடக்க வேண்டியது நடக்கும். ஸோ அதனால அதை பாருன்னுவானுங்க. ஆனா அங்க அந்த மாதிரி எந்த வித ஸ்பிரிச்சுவல் ஸ்டஃப்பும் நடக்கல. அங்க நடக்கிறது பியூரா சைக்காலஜிக்கல் ஸ்கேம். இந்த ஸ்கேம் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது போயிருக்கீங்க, இதெல்லாம் நடந்ததுன்னா உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஓம் சாண்டிங் பண்ணுவாங்க. ஓம் சாண்டிங் பண்ண வச்சுட்டு இந்த கிரேனியல் நர்வ்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது. இதுக்கப்புறம் நிஷ்டைக்கு போவாங்க. நிஷ்டை உண்மையிலே எதுக்காக அப்படின்னா, இந்த கிரேனியல் நர்வ்ஸ் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். ஓகே. இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும் போது உங்கள் உடம்பு வந்து அடுத்த கட்ட நிலைக்கு, ஒரு பரவச நிலைக்கு போகும், ஒரு விதமான காம் டவுன் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே. இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது, இது நார்மல் தான். ஓகேவா. இப்போ அடுத்த மேட்ரு தான் இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டான ஸ்டஃப் இதுதான். ஓகேவா. இந்த ஸ்டஃப்பை தான் கிட்டத்தட்ட இலுமினாட்டிஸ் மறைச்சு வைக்க ட்ரை பண்ண ஸ்டஃப் இதுதான். இதுதான் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்கும் மூல காரணம் இதுதான். இந்த ஒரு ஸ்டஃப் தான். என்ன தெரியுமா, அதோட பேர் வந்து டிஎம்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த டிஎம்டி ஸ்டஃப் தான் உங்க தலையில சுரக்கக்கூடிய ஒரு விதமான நீர். இதை வந்து சைக்கோடெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விதமான போதைப் பொருள். ஓகே. இந்த போதைப் பொருளோட தன்மை என்ன அப்படின்னா, கண்ணுக்கு முன்னாடி இல்லாத விஷயத்த கண்ணுக்கு முன்னாடி போட்டு காட்டும். இந்த டிஎம்டின்றது விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நான் சொன்னல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து நான் பைரவர் வந்து ஆவாகனம் பண்றேன்னு சொல்றதுலாம் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த கற்பனையை போட்டு வச்சிடுறாங்க. அதாவது இந்த இந்த இடத்துல பைரவர் இருக்காரு அப்படின்ற அந்த கற்பனையை போட்டு வச்சிருவாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, உங்கள் தலையில் சுரக்கிற இந்த டிஎம்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இல்லாத ஒரு விஷயத்த கண்ணு முன்னாடி போட்டு காட்டக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா வந்து ஹெலூசினேஷன் ஏஜென்ட்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இல்லாததை கண்ணுக்கு முன்னாடி போட்டு காட்டும். ஸோ இப்போ பேசிக்காக என்ன பண்ணிட்டாங்க, இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் பைரவரை வந்து ஆவாகனம் பண்ணுறேன்ட்டாங்க. இப்போ பைரவர் தான் இங்கே இருக்காரு அப்படின்றத அந்த ஜிவ்னு வர சென்சேஷன் வந்தோன்னே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிருங்க. ஓகே, பைரவர் தான் இருக்காரு போல இருக்கு, அவரோட எனர்ஜி தான் உள்ளே இறங்குது போல இருக்குன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருங்க. இப்போ அடுத்து டிஎம்டி சுரக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா, உங்கள் கற்பனை பீக்குக்கு போயிட்டு இந்த கற்பனை என்ன பண்ணுது அப்படின்னா, பைரவரை முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துடும். சீரியஸா அந்த பைரவரே கண்ணுக்கு முன்னாடி தெரிவாரு. அந்த அளவுக்கு இந்த டிஎம்டியோட கெப்பாசிட்டி. இந்த டிஎம்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா உருவமே கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா சில விதமான கிளிம்சஸ் வந்து தெரியும். அதாவது பைரவரோட மூஞ்சி மட்டும் தெரிஞ்சுட்டு போற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஃபேடா மூஞ்சி தெரியும். இல்லை அப்படின்னா வந்து இந்த நட்சத்திரங்கள் தெரியும். அதாவது நீங்க எதை ஆழமா நம்புறீங்களோ அதுதான் தெரியும். நீங்க அருட்பெரும் ஜோதி நம்புறீங்கன்னா ஜோதி தரிசனம் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஆனா புரிஞ்சுக்கோங்க, அது உண்மையான ஜோதி தரிசனம் கிடையாது. ஓகே, இது ஜஸ்ட் உங்களோட கற்பனை. அப்போ உண்மையான ஜோதி தரிசனம் எப்படின்னா, எந்தவித தூண்டுதலும் இல்லாம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அதுதான் ப்ராப்பரான ஜோதி தரிசனம். அதோட நான் உட்காரும் போது மட்டும்தான் எனக்கு தெரியுது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ரொம்ப பேசிக்கு. பட் உண்மையான ஜோதி தரிசனம் நீங்க நார்மலா இருக்கும் போது கூட தெரியும். நார்மலா இருக்கும் போது கூட ஜோதி தரிசனம் உங்களுக்கு தெரியும். அதுதான் ப்ராப்பரான ஸ்டேட். ஸோ பேசிக்காக டிஎம்டியை சுரக்க வச்சு உங்களை பக்காவாக நம்ப வச்சுருவாங்க. அதாவது நான் வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்குள்ளே வந்துடுச்சு, நான் வந்து பைரவரை பார்த்துட்டேன், வராகியை பார்த்துட்டேன், நட்சத்திரங்களை பார்த்துட்டேன், ஜோதி தரிசனத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து உங்களை ஏமாற்றி நம்ப வைப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணிவிடுவீங்க, ஓகே இவங்க பெரிய ஆள் போல இருக்கு, எனக்கு என்னமோ நம்பி நடந்துடுச்சு அப்படின்னு நினச்சி போவீங்க. பட் பார்த்தா ஒன்றும் நடக்காது. அவங்க ஒரு மெத்தடும் கொடுப்பாங்க, இந்த மெத்தடை பண்ணிக்கிட்டே இரு, இல்லை ஒரு டைமில் உனக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்வாங்க. நீங்கள் அந்த மெத்தடை பண்ணுவீங்க. அந்த மெத்தட் எதுக்காக அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்தையும் மேலே இருக்கக்கூடிய அந்த பீனியலே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும். இந்த மெத்தட் யூஸ்வலாக என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய நர்வஸ் சிஸ்டமை காம் டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த மெத்தட் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, ஓகே நான் மெத்தடை கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் போல இருக்கு, மைண்ட் அமைதியாக இருக்க போல இருக்கு, நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்க. ஆனால் நீங்கள் வளரவே இல்லை. நீங்கள் எப்போ திரும்ப வளர்றீங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு சித்துக்கள் வாய்க்க ஆரம்பிச்சாதான் நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். ஜோதிக்கு அந்த கண்ணுக்கு முன்னாடி ஜோதி தரிசனம் தெரியணும், அப்போ தான் நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறத வச்சு தான் நீங்கள் உண்மையிலேயே வளர்றீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியும். ஓகே, இது இல்லாமல் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்லிங்கிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும் உடம்புல. இந்த ப்ராசஸ் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வளர்றீங்களா இல்லையா அப்படின்றது. ஆனால் இது வந்து சுழுமுனை ஓப்பன் ஆனதான் நடக்கும். ஸோ அதனால் சுழுமுனை ஓப்பன் ஆகாதவங்களுக்கு இந்த சிஎஸ்எஃப் அப்லிங்கிங் அப்படின்ற விஷயம் நடக்காது. ஸோ மேட்ரு என்னன்னா, இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது, இந்த கிளாஸ் 1 டே கிளாஸஸ் அப்படின்றது கூப்பிட்டு உங்களை பச்சையாக ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க.
ஸோ தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க, இவங்க இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்ககிட்ட இருந்து காசு பிடுங்கணும். என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி உங்களை மொத்தத்தையும் உருவிட்டு விடணும். இதுதான் உங்களோட ஏம். ஸோ இதுக்காக தான் ஒன் டே கிளாஸ் வைக்கிறதுக்கான மேஜர் ஏமே இதுதான். ஸோ அதனால் நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு பாருங்கள், எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நீ இந்த கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஏதோ பெருசாக அனுபவிச்சுட்டேன். இதுக்கு காரணம் வந்து எதுன்னா அந்த குரு தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பேரனுபவத்தை எனக்கு கொடுத்துட்டாரு நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்ப்பீங்க, எப்போ வந்து என்ன பண்ணுது இந்த மாதிரியான காசு கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்க, என்ன பண்ணாலும் பண்ணுவீங்க, என்ன சொன்னாலுமே பண்ணுவீங்க. ஸோ இங்கே பண்ணுற பக்கா ஸ்பிரிச்சுவல் ஸ்கேம் இதுதான். ஸோ அதனால் எக்காரணத்தை கொண்டு ஏமாந்து போய் இந்த தருதலைங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க. ப்ராப்பர் ப்ராக்டிஸில் இருங்க. ஓகேவா? இந்த பீட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தயவு செஞ்சு அது இனிஷியேஷன் வீடியோவில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒரு மெத்தடே கூட உங்களை ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். அதுக்கு மேலே வேறு சில மெத்தட்ஸ் இருக்குது. பட் அந்த மெத்தடே பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களோட உடம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அதனால் இந்த மாதிரியான வெட்டி பசங்களை நம்பி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. டைம் இல்லை. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுக்காக ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஸ்கேம்லாம் மாட்டிக்காது.